சிஎம் தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அஜித் அவர்களோட அம்மாவோட மறைவிற்கு சிஎம் அஜித் அவர்களை வந்து ஹக் பண்ணி ஆறுதல் சொல்லியிருக்காரு. இதில் முக்கியமாக பார்க்கப்படுறதுன்னா தளபதி சிஎம் அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒர்க்கிங் ஹவர்ஸில் வரல. ஸோ பர்சனலாக பார்த்தீங்க அப்படின்னா அஜித் அவர்கள் வந்ததுக்கப்புறம் நள்ளிரவில் வந்து அஜித் அவர்களை வந்து மீட் பண்ணியிருக்காரு சிஎம் அவர்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க 2 பேரோட மீட்டிங் வந்து எப்படி இருக்கும் தமிழகமே எதிர்பார்த்த ஒரு மீட்டிங். ஆனால் இப்படி ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டான சிச்சுவேஷனில் துக்க நிகழ்ச்சியில் சந்திப்பாங்க அப்படிங்கிறது எதிர்பார்க்குறேன். ஸோ அவங்க சந்திப்பு வந்து இந்த மாதிரி இருக்கும் அமையும் அப்படின்னு எதிர்பார்க்காத ஒன்று. அதே மாதிரி தளபதி அவர்கள் வந்து எல்லாமே பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து வழி அனுப்பும்போது பார்த்திங்க அப்படின்னா அஜித் அண்ட் ஷாலினி 2 பேருமே வந்து வெளியில் வந்து வழி அனுப்பி வச்சுருக்காங்க. அதே மாதிரி சக நடிகர்களான த்ரிஷா அவர்களுமே வந்து அஜித் அவர்களுக்கு வந்து ஆறுதல் சொன்னாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த விஷயம் கேட்கவே வேணாம், ரொம்பவே கான்ட்ரவர்சி ஆகிட்டு இருக்குது. ஊடகங்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வெளியில் தான் இருந்தாங்க. ஸோ யாருமே உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறதையும் அஜித் அவர்கள் வந்து ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களோட ப்ரைவசியை வந்து கீப் அப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவர் சொல்லியிருந்தார். ஸோ இதை வந்து எல்லாருமே மெயின்டைன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறாங்க. ஸோ ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சந்திப்பு இது. தளபதி சிஎம் ஆனதுக்கப்புறம் 2 பேரும் சந்திப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் இப்படி ஒரு நிகழ்வில் சந்திப்பாங்கன்னு எதிர்பார்க்கல.